நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நம்முடைய வார்த்தைகளின் சத்தம் இந்த நாளிலும் எங்களுடைய உள்ளங்களிலே துணிக்கட்டும். நீர் என்ன நோக்கத்தோடு நம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறீரோ அந்த நோக்கம் வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்ய போகிறக்காய் நன்றி. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை கர்த்தருக்காக வைராக்கியம். ஒருவேளை நம் தேவன் கடந்த வாரத்தில் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம், அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது, நாம் எப்படி இருக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் நம்முடைய கர்த்தருக்காக, நமக்காக ஜீவன் தந்த, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஜீவனை நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த ஆண்டவருக்காக நாம் வைராக்கியமாய் நிற்கும்போது கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைராக்கியமாய் நின்று நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்காக தேவன் செய்த காரியம் மகா பெரிய காரியம். அதில் அவர் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, நாமளும் அவருக்காக வைராக்கியமாக நிற்கணும். அவருக்காக நான் வைராக்கியமாக நிற்க நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் வைராக்கியமாய் செயல்படுறத நம்ம கண்கூடாய் பார்த்து அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு அப்படிப்பட்ட பக்தர்கள் வேதத்தில் நிறைய பேர் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னாங்க. ஒரு சிலரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இது யார் சொன்ன வார்த்தை? எலியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை. எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த தேவ மனிதன். ஹல்லேலூயா. அவரே வாயினால சொல்கிறார், நான் சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். ஆண்டவர் அவரோட பேசுகிறார். சோர்ந்து போய் அவர் சூறைச்செடியில் படுத்திருந்தவரை தூதனை அனுப்பி ஆண்டவர் தட்டி எழுப்பி அவரை ஒரு கெபிக்குள் அவர் இருக்கும்போது கர்த்தர் அவரை சந்திக்கிறார். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே, நான் சேனைகளின் கர்த்தராகி உமக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? சேனைகளின் கர்த்தருக்காக எலியா எப்படி வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் முழுவதிலும் அவரை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 17 எலியாவை குறித்த வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். அப்போ சேனைகளின் கர்த்தராகிய அந்த நாட்களில் அவர் வெகு பக்தி வைராக்கியமாக நான் இருந்தேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வாழ்ந்த அந்த இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய ஜனங்களால் நிறைந்த தேசம். ஆனால் ஜனங்களோ கர்த்தரை சேவிப்பதை, அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதை தள்ளிவிட்டு அந்த தேசத்து ராஜா ஒரு ஸ்திரீயை, ஒரு பாகாலுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு பெண்மணியை, எசபேல் என்பவளை திருமணம் செய்ததுனால அந்த தேசமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாகாலை பின்பற்றி போக ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மறந்து பாகாலை அவர்கள் பின்பற்றி போகிறாங்க. இதை பார்த்த எலியாவுக்கு எலியா கர்த்தருக்குள்ளாய் பக்தி வைராக்கியம் கொண்டார். அவர் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தார். அவர் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். அது மாத்திரம் அவர் சொல்கிறார், அவருக்கு என்ன பாரம், என்ன ஜெபம் பண்ணியிருக்கிறார் அவர். ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற உம்முடைய ஜனங்களாகிய என் ஜனங்கள், நீர்தான் எங்கள் தேவன் என்பதை அறிய வேண்டும். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை அவங்க அறியணும்.
அது மாத்திரம் இல்லை, அதை அப்படிப்பட்ட காரியத்தை எங்கள் தேசத்தில் நீ செய்யணும். நீர் அதை விளங்க பண்ண வேண்டும். உண்மை அவர்கள் அறியணும், நீர் தான் கர்த்தர் என்று அறியணும். அதை உம்முடைய வல்லமையினால் நீங்கள் தேசத்தில் விளங்க பண்ணணும்னு சொல்லி அவர் தொடர்ந்து தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறார். அப்படி அந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் எலியாவை கொண்டே சொல்லுகிறார், என் வாக்கின்படியே என்று பனியும் மழையும் இனிமேல் பெய்யாதிருக்கும். ஆண்டவர் செயல்பட தொடங்குகிறார். ஒரு தேவ மனிதன் ஆண்டருக்கு முன்னால் வெகு பக்தி வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறார். கர்த்தர் அந்த இடத்துல செயல்படுகிறார். தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. எத்தனை வருஷங்களோ அந்த வருஷம் கர்த்தர் சொல்லுகிற நாள் வரை தேசத்தில் பனியும் பெய்யவில்லை, மழையும் பெய்யவில்லை. ஒரு கொடிய பஞ்சம் தேசத்தை ஆட்கொள்ளுகிறது. ஜனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ தெரியல. ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற எலியாவை கர்த்தர் பாதுகாத்தார். அவரை காகங்களை கொண்டு போஷித்தார். அது மாத்திரம் இல்லை, சாரிபாத் ஊரில் இருக்கிற ஒரு விதவை பெண்மணி கொஞ்சோண்டு பானையில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்த அந்த கொஞ்சத்தை ஆசீர்வதித்து அதன் மூலமாய் தேவன் அந்த பஞ்ச காலத்தில் தன்னுடைய ஊழியக்காரனை அவர் போஷித்தார், எலியாவை போஷித்தார். அப்போ பஞ்ச காலத்தில் அவருடைய தேவ மனிதன் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்ற தேவ மனிதன் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கர்த்தர் அவரை பாதுகாத்து கொண்டார். அது மாத்திரம் அல்ல, ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சொன்னார், அவர் கேட்ட விண்ணப்பத்தின்படியாகவே கர்த்தர் தேவன் என்று ஜனங்கள் அறியும்படியான வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்தார். எலியா, ஏசபேல் தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கர்மேல் மலையிலே கூடி வர செய்து அவர் சொன்னார், நீங்களும் பலி செலுத்துங்க, நானும் பலி செலுத்துகிறேன். ஆனால் அக்கினியால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி சவால் விட்டு அவர் நிற்கும் போது எலியா செலுத்தின பலியை வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அது எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. தண்ணீர் முதற்கொண்டு எல்லாவற்றையும் நக்கி போட்டது. அப்போ ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் தான் தேவன், நம்முடைய தேவர் தான் நம்மளுக்கு தேவன் நம்முடைய கர்த்தர் தான், இந்த பாகால் தெய்வம் அல்ல என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொண்டு முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்படித்தான் எலியா கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தார். அதற்கு பின்பு பாருங்க, பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். மழையும் வந்தது, பெருமழை பெய்தது, தேசத்தின் பஞ்சம் நீங்கினது. கர்த்தர் அந்த சூழ்நிலையில் தான் இசபேலுடைய மிரட்டலுக்கு அவர் பயந்து நிற்கும் போது கர்த்தர் அவரை மறுபடியும் திடப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் நின்றார். இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கூட விக்கிரகம் நிறைந்த, பாகாலின் வல்லமைகள் நிறைந்த ஒரு தேசத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய உள்ளம் பக்தி வைராக்கியம் கொள்ள வேண்டும். நம்முடைய ஜனங்கள் தீவிரமாய் வெறித்தனமாய் அதை சேவித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க அதை சேவிக்கிற காரியங்கள் இன்றைக்கி பெருகிக்கொண்டே போகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய ஜனங்களாகிய நமக்குள்ள ஒரு வைராக்கியம், ஒரு பாரம், நாமளும் வைராக்கியத்தோடு பண்ணுகிற ஒரு ஜபம். என்ன ஜபம்? ஆண்டவரே, என் தேச மக்கள் உம்மை அறியணும், நீர்தான் தேவன் என்று உம்மை அறியணும். அந்த வல்லமையை எங்கள் தேசத்தில் நீ வெளிப்படுத்தும், அப்படி நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய தேசத்தில் அவரை அறியாத ஜனங்கள் தான் அவருடைய ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டுகிட்ட நம்ம ஜெபிக்கணும், உண்மை அறியாத அந்த ஜனங்கள் தான் இயேசுவே உண்மை அறியாததுனாலே உம்முடைய ஜனத்தை துன்புறுத்துகிறாங்க. நீர் அவர்களுக்கு உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். எங்கள் தேசத்தில் கர்த்தர் தான் தெய்வம் என்று நிரூபிக்கப்படணும்னு சொல்லி நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். நம் தேச ஜனங்கள் கர்த்தரை அறிவார்கள். தேசத்தில் அவர்தான் தேவன் என்று அவரை மகிமைப்படுத்துகிற அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன்றைக்கி அப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கிறோமா, பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறோமா? இல்லாட்டா இன்னைக்கிலேருந்து நம்ம அதற்காக அப்படி ஜெபிப்போம். எங்கள் தேசமே அறிய வேண்டும். எலியாவின் நாட்களிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஜனங்களுடைய கண்களை திறந்தது போல, அப்பா எங்கள் தேசத்துலேயும் ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படியான வல்லமையான காரியங்களை நீங்கள் செய்யுங்க, உங்கள் நாம மகிமைப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜனங்களை கண்களை திறப்பார். தேசத்தில் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அவரை தூஷிக்கிறவங்க, அவரை வெறுக்கிறவங்க, அவர் தெய்வம் அல்ல என்று இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே வெறுப்பான காரியங்களை திணிக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் நடுங்க பண்ணுவார்.
அவங்க முன்பாக போய் ஆண்டவர் முன்னால் போய் அவங்க பணிந்து விழும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்கள் நாம் எலியாவை போல வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக நின்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பஞ்சம் இன்னைக்கு நம்ம தேசத்தில் கூட வந்து கொண்டிருக்கிறது. நம்மளை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மை அறியாத ஒரு பஞ்சத்தின் சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது, விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது, பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் நானும் பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக நிற்போம் என்றால் நம்ம இந்த பஞ்ச காலத்திலும் தேவன் போஷித்து நடத்துவார். இந்த பஞ்ச காலத்தில் நமக்கு ஒரு குறைவும் அவர் வைக்க மாட்டார். அதே நேரத்தில் அவர்தான் தேவன் என்பதை இந்த தேசத்தை அவர் அறிய வைப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு தேவ மனிதன், என்னாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதன். என்னாகமம் 25:11 வசனத்தில் கர்த்தரை சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனத்தில் அது நிமித்தம் அவனை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரே சொல்கிறாரு, என்னுடைய எரிச்சலினால் என்னுடைய கோபத்தினால் நான் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடாதபடிக்கு பினகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியம் காட்டினான். ஆதலால் என் கோபம் தணிந்தது. ஜனங்களை அழிக்கிறத ஆண்டவர் நிறுத்திட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக பினகாசையும் அவனுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன் ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு கோபமும் எரிச்சலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வந்தது அப்படின்னா, அந்த 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலர் சித்தீம் என்ற அந்த ஒரு ஊரில் அவங்க தங்கியிருக்கும் போது தான் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினாங்க. 1வது வசனம், பாலாக் என்ற ஒரு ராஜா இந்த ஜனங்களை எப்படியாகிலும் சபிச்சிடணும்னு நினச்சான். அதுக்காக பிலேயாம் என்கிற அவன் தேவ மனிதனாகத்தான் முதலாவது இருந்தான். ஆனால் அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் துராலோசனை கொடுத்தான். அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசின்னு கூட சொல்லலாம். அவனுடைய ஆலோசனை, அவன் அந்த ஆண்டவர் அந்த ஜனங்களை சபிக்கவில்லை என்று அறிந்தவுடனே அந்த மனிதன் கொடுத்த ஒரு ஆலோசனையினால், பிலேயாம் கொடுத்த ஒரு ஆலோசனையினால் மோவாபின் குமாரத்திகள் இஸ்ரவேல் ஜனங்களோடு அந்த சித்தீமிலே ஜனங்கள் தங்கியிருக்கும் போது வேசித்தனம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தங்களுடைய தேவர்களுக்கு பலியிட்ட காரியங்களை புசிக்கும்படியாய், தங்கள் தேவர்களை பணிந்து கொள்ளும்படியாய் அழைத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு சிலர் எவ்வளோ பேருன்னு நமக்கு தெரில. சிலர் அந்த காரியத்துக்கு அப்படியே உட்பட்டு மோவாபின் குமாரத்திகளுடைய வேசித்தனம் பண்ணி அந்த விக்கிரகங்களையும் பணிந்து கொண்டார்கள். அப்போ இதுக்கு பின்னால் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாகிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் முதலாவது ஊழியக்காரனாக தான் இருந்தான். ஆனால் அடுத்து அவன் ஆலோசனை. ஜனங்களோ விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டார்கள். ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். இது நிமித்தம் தேவனுடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், யாரெல்லாம் இந்த பாவத்துக்கு தங்களை உட்படுத்தினார்களோ அவங்க எல்லாரையும் கொன்று போட்டுருங்கன்னு சொன்னார். ஆனால் ஜனங்களும் மோசேயும் அவர்களை கொன்று போடாமல் கூடார வாசல், ஆசரிப்பு கூடார வாசல், அதில் தானே தேவனுடைய மகிமை இறங்குகிறது. அந்த வாசலுக்கு முன்பாக ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில், இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு இஸ்ரவேல் மனிதன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை, ஒரு மோவாபிய ஸ்திரீயை அழைத்து கொண்டு அவன் தன் கூடாரத்துக்கு வருகிறான். அவள் விக்கிரக பெண்மணி. அவளை அழைத்து கொண்டு கூடாரத்துக்குள்ளே போய் விபச்சாரத்தில் ஈடுபடும்படியாக அவன் தன் கூடாரத்துக்குள் போகிறான். இதை ஆசாரியனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்களினால் பார்க்கிறார். அவர் பார்த்த உடனே சபை நடுவில் எழுந்து போய் வைராக்கியத்தோடு ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு போய் அந்த மனிதனுடைய அறைக்குள்ளே நுழைந்து அவனையும் அவளையும் அந்த ஈட்டினால் உருவ குத்தி போட்டான். அந்த இடத்திலே அவர்களை கொன்று போட்டான். கொன்று போட்ட உடன் தானே கர்த்தருடைய கோபம் தணிந்தது, வாதை நின்றது. அன்னைக்கு வாதையில் மாத்திரம் 24,000 பேர் ஜனங்கள் இறந்திருந்தாங்க. இன்னும் எல்லா ஜனங்களும் அழியாதபடி பினகாஸ் வைராக்கியம் காட்டினதுனாலே கர்த்தர் அவருடைய கோபத்தை நிறுத்தி, அவருடைய கோபம் அவருடைய உக்கிர கோபம் மாறினது. பினகாசை கர்த்தர் பார்த்து சந்தோஷப்பட்டார். அதே நேரத்தில் அவனையும் அவனுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார்.
சமாதானத்தை அவனுக்கு நான் உடன்படிக்கையாய் கட்டளையிடுகிறேன், சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஏன் இதை பேசி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால், நம்ம ஒரு கடைசி காலத்தில் கொடிய காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். கொடிய விபச்சாரத்தின் ஆவிகள் இன்னைக்கு தேசத்தில் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் நம்மை குறித்தும், நம்முடைய குடும்பத்தை குறித்தும், நம்முடைய பிள்ளைகளை குறித்தும், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் நம்முடைய சந்ததிகளை குறித்தும் ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஜாதி, நாம் பரிசுத்த ஜனங்கள், நம் தேவன் பரிசுத்தர், அவர் அசுத்தத்தை விரும்பாத தேவன். அப்போ நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களுக்குள்ள தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதர யாரை வேண்டுமானாலும் இருக்கலாம், இப்படிப்பட்ட பாவம் பிரவேசித்து விடாதபடி, விபச்சாரத்தில் நம்முடைய ஜனங்கள் தீட்டுப்பட்டு விடாதபடி நாம் ரொம்ப பாரத்தோடு வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். நாங்களும் எங்கள் சந்ததிகளும் எங்கள் சந்ததிகளின் சந்ததிகளும் ஆண்டவரே பரிசுத்த ஜனமாய் உமக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அந்த கிருபை எங்களுக்கு தாரும், அந்த கிருபை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் கண்ணீரோடு பாரத்தோடு வைராக்கியத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவங்க விக்கிரகத்துக்கு போய் அவங்க விக்கிரகத்தோடு அவங்க சம்மந்தம் வைத்தாங்க, விக்கிரகத்தோடு அவங்க பிணைந்தாங்க. ஆண்டவர் விக்கிரகம் என்று வரும்போது எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாய் அவர் அந்த இடத்துல இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் குடும்பங்களுக்குள்ள அந்நிய நுகத்தோடு பிணைப்புகள் ஏற்பட்டு விடவே கூடாது. விக்கிரகத்தோடு நமக்கு எந்த வழியிலும் சம்பந்தங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. எந்த கிரியைகளின் வழியாகவும் நாம் அதுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியங்களுக்கு நாம் உடன்படாமல் போனோம் என்றால், இதில் நாம் தவறுவோம் என்றால், தேவனுடைய அழிவை, தேவனுடைய கோபத்தை நம்முடைய குடும்பங்களிலே சந்திக்க வேண்டி வரும். தேவ ஆசீர்வாதத்தை நாம் இழக்க வேண்டியது வரும். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், அவங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு முக்கிய காரணம் அந்த பிலேயாம் என்ற தேவ மனிதன். அவன் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைகளை உரைத்தான். ஆனால் அவன் பண ஆசையினாலே துராலோசனை கொடுத்து அந்த ஜனங்களை அழிவதற்கு காரணமாக இருந்தான். அதனால தான் அவனை கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம். இன்றைக்கும் கூட நம்மை அழிக்கும்படியாக கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைய உலாவி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், எச்சரிக்கையாக இருங்க, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வைராக்கியத்தோடு நின்று ஜெபித்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிணகாசை போல பரிசுத்தத்துக்காக நாம் வைராக்கியம் கொள்ளுவோம். மூன்றாவது பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இந்த இடத்துல இயேசு செய்த ஒரு காரியத்தை வைத்து சீஷர்கள் இயேசுவை குறித்து நினைக்கிறாங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று இயேசுவை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை நினைத்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போகிறார். போய் தேவாலயத்தில் இருக்கிற ஆடுகள், மாடுகள், புறாக்கள் இவையெல்லாம் ஜனங்கள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. தேவாலயத்தில் ஆடு, மாடு, புறா விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. காசுக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறார், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீங்க, என் வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களோ என் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்கிட்டீங்க. ஆண்டவர் அவருடைய தேவாலயத்தை, அவருடைய திருச்சபையை தான் சொல்கிறார், என் வீடு ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்குற, விடுதலையை கொடுக்குற, ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஜெப வீடு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வியாபார வீடாக மாற்றிட்டீங்க, கள்ளர் குகையாக மாற்றிட்டீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் கோபத்துடன் அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போய் கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாரையும், ஆடு மாடுகள், தேவாலயத்துக்கு புறம்பே எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறார் ஏசப்பா. காசுக்காருடைய காசெல்லாம் கொட்டி போட்டார், பலகைகளெல்லாம் கவிழ்த்து போட்டார். புறாவு இருக்கிறவர்களை பார்த்து சொன்னார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு போங்க, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதர்கள் என்று வைராக்கியத்தோடு கர்த்தர் செயல்பட்டார். அல்லேலூயா. அவருடைய தேவாலயம் தீட்டுப்பட்டு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய தேவாலயம்
கள்ளர் குகை ஆக்கப்பட்டதை பார்த்து கர்த்தர் வைராக்கியம் கொண்டு அவர் தன் கயிற்றினால் சவுக்கை உண்டு பண்ணி சுழற்றி அடித்தார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரமாகிய ஆலயமும் தேவாலயம் தான். அதே நேரத்தில் நாம் எல்லாரும் கூடி தொழுது கொள்கிற ஆலயம் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சபை, ஆண்டவருடைய வீடு என்று அதை சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வீடு பரிசுத்தமான வீடாக இருக்கணும், கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக இருக்கணும். அது அப்படி இல்லை என்றால் நீங்களும் நானும் வசனத்தை கேட்கிற நாம் பாரம் கொள்ள வேண்டும், நாம் பக்தி வைராக்கியம் கொள்ளணும். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய ஆலயங்கள் தேவன் விரும்பாத எத்தனையோ காரியங்கள் நமக்கு உண்டு. நமக்கே அது நல்லா தெரியும். தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் துக்கப்படுகிற காரியங்கள், தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் எத்தனையோ உண்டு. ஆதி திருச்சபை எப்படி மகிமையான ஒரு திருச்சபையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறி நாம் அனலற்ற ஒரு சபையாய், உயிரற்ற ஒரு சபைகளாய், எத்தனையோ குறைகள் நிறைந்த சபைகளாய் நம்முடைய சபைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சபையை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. அந்த சபை சுத்தமாக்கப்படணும். அது மீண்டும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சபையாய், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாய், உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சபையாய், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் தேவனுடைய திருச்சபைகள் மாற வேண்டும். அதற்காக கர்த்தர் சபையை பரிசுத்தமாக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் பாரத்தோடு வைராக்கியத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இல்லாவிட்டால் சபை தேவனுடைய சமூகத்திலிருந்தே தள்ளப்பட்டு போகும். சபை புறஜாதிகள் கையிலே பழிக்கும் நிந்தைக்கு ஒப்பு கொடுக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ள வேண்டும், அவருடைய சபைக்காக வைராக்கியம் கொள்ள வேண்டும். சபையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு நம்ம சும்மா நாமளும் சேர்ந்து அரசியல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும், கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் இதில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கணும். கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்தணும், நம்ம ஜெபிக்கணும். அவருடைய வீடு பிதாவின் வீடு, அவருடைய வீடு ஜெப வீடாய், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறணும், மகிமையுள்ள சபையாக மாறணும், அவருடைய வருகைக்கு சபை ஆயத்தமாக்கப்படணும் என்று சொல்லி நாம் கண்ணீரோடு ஜெபிக்கணும்னு சொல்கிறார். இப்படி நீங்களும் நானும் சபைக்காக கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம் என்றால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். எலியாவை போல கர்த்தருக்காக வைராக்கியம், பினகாசை போல கர்த்தருக்காக வைராக்கியம், கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சபைக்காக வைராக்கியம் கொள்ளும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் வைராக்கியம் கொண்டு உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வைராக்கியத்தின் ஆவி என்னையும் நிரப்பட்டுன்னு கேட்போமா? அன்றைய நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உமக்காக வைராக்கியமாய் நின்ற பக்தர்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. இப்பொழுது இப்படி வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் எல்லார் மேலேயும் கர்த்தருக்காக நிற்கிற அந்த வைராக்கியத்தின் ஆவி எங்கள் மேலே இறங்கட்டே ஏசப்பா. ஒரு எலியாவை போல என் தேசமே அறிய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம், ஆண்டவரே ஒரு பினகாசை போல அந்த பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம், என் ஆண்டவராய் இயேசுவை போன்ற உம்முடைய சபையை குறித்த வைராக்கியம் இந்த நாளில் வசனத்தை கேட்குறவங்க எல்லாரையும் நிரப்பட்டும் ஆண்டவரை அந்த வைராக்கியத்தின் அக்னி எங்கள் மேலே ஊற்றிருங்கப்பா. உமக்காக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வைராக்கியமாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி வைராக்கியமாய் நின்று உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்களும் எங்கள் சந்ததிகளை சுதந்திரத்து கொள்ள கிருபை தார். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.